ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து வீடியோ போட முடியல. நான் அது என்னோடய சோம்பேறித்தனம் தான். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்படினாலும் எடிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் டைம் இல்லை அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். கண்டினியூவாக வந்து 30 days வீடியோ சேலஞ்ச் மாதிரி வந்து பண்ணணும்னு பிளான் பண்ணி வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். 18 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் நேற்று வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து சரசரன் வீடியோ வந்து போட்டிருந்துருப்பேன். ஆனால் நேற்று ஒரு நாள் இடையில வந்து எப்படியோ தடங்கள் ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம், திருப்பி இதுக்கப்புறம் விடாமல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் சண்டே எங்களோட வெட்டிங் டே, அதோட அடுத்த நாள் மண்டே, 2 நாளும் எப்படி போனது அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் வந்து 6 மணிக்கெலாம் எழுந்துட்டு பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே நேராக அங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து முத்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வந்து லாஸ்ட் மந்தில் வந்து நடந்ததில்லை. அப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து போயிருந்தாங்க. நான் பாப்பாவும் போயிருந்தாங்க கூட. ஆனால் கோயிலுக்குள்ளேலாம் போக முடியல, வெளியிலேருந்து வந்து மட்டும் பார்த்துருந்தாங்க. நான் பயங்கர கூட்டம், எனக்கு கூட்டம்னாலே அலர்ஜின்றதுனால நான் உள்ளே எட்டி கூட வந்து பார்க்கல. தூரத்துலேருந்து வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். திருப்பியும் ரிட்டன் அவங்களை அழைக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். அதனால் நான் கும்பாபிஷேகம் வந்து பார்க்கல. இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம், அது சண்டே பயங்கர கூட்டம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஹஸ்பண்ட் வந்து சரி எப்போவுமே வெட்டிங் டேக்கு இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெருமாள் கோவில் இருக்கும், அங்கே தான் நாங்கள் வந்து போவோம். எங்கள் மேரேஜ் வந்து சென்னையில் பெருமாள் கோவிலில் தான் நடந்தது. அங்கே வந்து எப்போவுமே கல்யாண நாள் அன்றைக்கி அந்த நம்ம கல்யாணம் நடந்த அதே கோவிலுக்கு வந்து போயிட்டே இருப்போம். அதனால இங்கே வந்து பெருமாள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி அந்த கோவிலுக்கு தான் போவோம். ஆனால் அன்றைக்கி வந்து சரி மாரியம்மன் கோவிலுக்கு போகலான்னு ஹஸ்பண்ட் கேட்டதுனால அங்கே வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு சின்ன விருந்து. ரீசெண்டாக வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்கான விருந்து தான் அன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்களி, புட்டு அதெல்லாமே வந்து இருக்குது. இதை வச்சு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இட்லி, வடை, 2 சட்னி, சாம்பார், கேசரி, உளுத்தங்களி, புட்டு இதெல்லாமே வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு ஆசை. அடுத்த நாள் பாப்பாவுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம். முதல் நாள் ஃபுல்லாக சாட்டர்டே வந்து படிக்கலை, ஜாலியாக ஆட்டம் போட்டாச்சு. அவங்க அப்பா இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணிடுவாங்களே, அதனால் படிக்கலை. சரி நாளைக்கு படிப்பாங்க அப்படின்னா இன்றைக்கும் காலையில் எழுந்து எனக்கு தெரிஞ்சு படிக்கிற மாதிரி தெரியலை. சரி அந்த வீக் சாட்டர்டே வந்து ஹிந்தி எக்ஸாம் இருக்கிறனால ஹிந்தி கிளாஸ்க்காவது போய் அங்கே படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஹிந்தி கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுட்டேன். 12:30 மணிக்கு அப்புறம் வந்துட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் படிக்கிறதுக்கே வந்து உட்காந்தாங்க. என்ன வந்து என்கிட்ட சொல்லிட்டு குச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம். எப்போவுமே எங்களோட வெட்டிங் டே என் பர்த்டேக்கு கூட பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். இந்த டைம் வந்து என்னமோ நம்ம வீட்டில் வேலை நடந்துகிட்டே இருந்ததுனால எனக்கு ட்ரெஸ் எதுவுமே ஆர்டர் பண்ணணும்னு தோணலை. வீடியோக்காக அமேசான் ரிவ்யூக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கே இருந்தது. ஒரு சாரீ ஒரு கிஃப்டாக வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கு மட்டும் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சதுனால தான் அதையுமே கட்டியிருந்தேன். சாரீ கட்டுற ஐடியாவும் இல்லை, டக்குன்னு சரி சுடி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல இந்த சாரீ நம்ம ஈஸியாக கட்டிட முடியும்னு தோணுச்சு. அதனால் ஒரு 10 minutesல அந்த சாரியை வந்து கட்டிட்டு வியர் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். ஏன்னா காலையில் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாரீ கட்டுறதுக்குலாம் நான்லாம் 1 மணி நேரம் எடுத்துக்கு விட்டதால சாரீலாம் வேண்டாம், சுடி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணிடும். ஆனால் அன்றைக்கி வந்து டக்குன்னு அந்த சாரீ கட்டிட்டு கிளம்பிட்ட மாதிரி இருந்தது. கிச்சனில் வந்து ஜன்னலுக்கு அந்த கம்பிக்கு கதவுக்கெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்களா, அது டார்க் க்ரே வந்து ஃப்ரேமுக்கும் உள்ளே வந்து அந்த கம்பியெல்லாம் வந்து ஒரு லைட் க்ரீன் நம்ம கிச்சன் தீம்க்கு இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல. மற்ற ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வால்நட் ப்ரௌன் ஃப்ரேமுக்கும் நடுவில் வந்து ஒரு மாதிரி டார்க் சாண்டு எல்லோ ஷேடில் வந்து ஒரு கம்பிக்கு வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணியிருந்தோம்ல. எல்லா ரூம்லேயுமே ஜன்னல் எல்லாமே வந்து ஃப்ரேமு கம்பி எல்லாமே அடித்து முடிச்சுட்டாங்க ஒரு கோட்டிங். லிவிங் ரூம்லாம் பாதி அடித்ததோடு இருந்தது, வெளிப்பக்கத்தில் இருந்து உள்பக்கம் வந்து அடிக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து அவங்க அந்த ஃப்ரேம் உள்ளெல்லாம் அடித்தாங்க. அடிக்கிறப்பே ஒரு ஹாப்பி. முதல் நாள் வந்து நைட்டு பார்த்தப்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த லாஸ்ட் வீடியோவில். அடுத்த நாள் காலையில் இருந்து பார்க்குறப்ப கலர் சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கு நல்லா மேட்ச் ஆகுது, நம்ம ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் பார்ப்போன்னு பார்த்தா ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருந்தது. சடனாக பாதி அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு மைண்டில் தோணுச்சு, ஏன் நம்ம இதே கலரை எல்லா விண்டோஸ்க்கும் அடிச்சுருக்கக்கூடாது. சரி ஃபஸ்ட்டு நம்ம லிவிங் ரூமுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு சரி அடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ரூமுக்கு நீங்கள் செகண்ட் கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா க்ரே வந்து அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஒரே மாதிரி லிவிங் ரூமில் இருக்கட்டும், லிவிங் ரூமுக்கும் கிச்சனுக்கும் பக்கத்தில் இருக்க விண்டோ வேறு கலரில் இருக்க வேணாம், ஒரே கலரில் இருக்கட்டும்னு சொல்லி அடிக்க சொன்னோம். அடித்ததுக்கப்புறம் பார்த்தா லிவிங் ரூமோட விண்டோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்ரே அண்ட் அந்த லைட் க்ரீன் தீமை. சரி இது அப்படியே வந்து
ஏன் எல்லா ஜன்னலுக்கும் வந்து நம்ம ஒரு கோட்டு தானே அடிச்சிருக்கோம், அந்த செகண்ட் கோட்டுக்கு ஏன் நம்ம வந்து இதே சேம் இந்த கலரே எல்லா விண்டோஸ்க்கும் மாற்றிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம நிலக்கதவோட ஃப்ரேம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சடனாக தோணி எல்லாத்துலேயுமே கம்பிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டோம். டக்குன்னு அந்த லைட் க்ரீன் அடிச்சுட்டு சுற்றி ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரூமில் அந்த கலர் ஏற்கனவே நம்ம வால்நட் ப்ரௌன் விட்டுருந்தோம்ல அதோடய அன்றைக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அது பதிலாக அந்த க்ரீன் எடுத்துட்டதுனால அப்படியே அந்த டார்க் க்ரீன் தீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனோட விண்டோக்கு என்ன இருக்கோ அதே தான் டோருக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் டோர்லேயும் வந்து அடிச்சிட்டாங்க. டோர்லேயும் அடித்ததுக்கப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது கலரு. உள் பக்கத்துலேருந்து அவங்க வந்து அடிச்சிட்ருக்கப்போ வெளிப்பக்கம் வந்து நான் சுற்றி வந்து போய் பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடித்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலர் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட சேம் கலர் மாதிரி இருக்கும் கிச்சனுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் அடிக்கிறப்ப தான் தெரிஞ்சு ரொம்ப லைட்டாக போயிடுச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ ஷேடு, நம்ம கிச்சன் வந்து க்ரீன் ஷேடில் வரும். வெளியிலேருந்து பார்த்தா சேம் ஒரே மாதிரி கலர் மாதிரி இருக்குது வாசல்லேருந்து பார்த்தா. ஆனால் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் ரொம்பலாம் இல்லை அப்படின்றனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்களா அப்போயும் நான் இடையில போய் படுத்து தூங்கிட்டேன் இடையில ஒரு 2 hours கிட்ட. அதுக்கப்புறம் தான் எழுந்து வந்து சரி பாப்பா ஏதாவது படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் படிக்கலை. சரி நம்ம வந்து உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற மூடே இல்லை. அதனால் பாப்பா கிட்ட மேக்ஸ்க்கு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் அப்படியே தலையாட்டி கேட்டுகிட்டே வரேன்னு சொன்னேன். சரசரன்னு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆர்வத்தில் டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு சம்மாக வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதில் இருக்கிற எக்ஸசைஸ் இடையில ஏதாவது வேலை வந்துச்சுன்னா அந்த சம்ஸ் மட்டும் போட்டு பாருங்கள், போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கன்றதுக்கு எல்லாமே சடன்னு எல்லாமே போட்டுட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தரவாக மேக்ஸில் இருக்காங்க, மேக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இந்த வாட்டி மேக்ஸ் பரவாயில்ல நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ஸ்கூலில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் எழுந்துச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்புறம் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து நைட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் தான் எழுந்துட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வீட்டை வந்து நீட் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி ஒரே இதாக குக்கரில் வந்து சாதம் வந்து வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசி போட்டு காலிஃப்ளவர் போட்டு பிரியாணி மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். நான் சீக்கிரமாகவே விசில் போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து விட்டதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. காலையில் பாப்பா சாப்பிட்றப்ப அம்மா எனக்கு இந்த மாதிரி லிக்விடாக தான் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு ட்ரையாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொலன்னு லிக்விடாக இருந்தால் பிடிக்கும். பாப்பாவுக்கு அதை ஊட்டி விட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் கூட பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு போல, ஒரு சின்ன பாட்டிலில் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வீடு ஃபுல்லாக அதே சேம் கலரே அடிக்கணும் முடிவு பண்ணிட்டதுனால பெயிண்ட் வந்து போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். சேம் எல்லாத்துக்குமே ஆட் கிரேவும் அந்த லைட் க்ரீன் கலரில் கம்பிக்கு வந்து அடிக்கலான்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொன்னோம். ரொம்ப பெருசாலாம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வாங்கின பெயிண்ட் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை. அதனால சரி ஓகே, ஏற்கனவே ஒரு கோட் எல்லாத்துலேயுமே நம்ம அடிச்சிட்டோம் வாங்கியிருந்த பெயிண்ட்டை, அதுக்கு மேலே செகண்ட் கோட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப ரொம்ப பெருசாக இல்லை, அந்த கம்பிக்கு மட்டும் செகண்ட் கோட் சேஞ்ச் பண்ணுறப்ப அங்கங்கே லைட்டாக வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே அகைன் வேணும்னா ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு மெயின் கிரில் வாசலில் இருக்கிறதுக்கு வந்துட்டாங்க கேட்டுக்கு. அதை வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படம் வந்து விடாமுயற்சி படம் வந்து போட்டு விட்டேன். ஒரு 1 hour வந்து பாதியாக பிட்டாக பார்க்கலான்னு. அடுத்த நாள் எக்ஸாம் இல்லை, வெட்னஸ்டே தான் எக்ஸாம் இருக்கிறதா இருந்தது. அதனால் பிட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 marksலாம் படித்து எழுத சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத வைக்கிறது அப்படின்றதே எனக்கும் தெரியல. எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லால அந்த டிஃப்ரென்ஸு ரேர டிஃப்ரென்ஸில் இருக்கட்டும், ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புன்னு நம்ம போடுவோம்ல, ஸோ அதில் அந்த ஓ அதோட டிஃப்ரென்ஸு, ஏ அதோட டிஃப்ரென்ஸ் அந்த சீரீஸில் வரல. அந்த டிஃப்ரென்ஸில் தான் ஏதாவது வந்து தவறு பண்ணுறது. மற்றது எல்லாமே சொல்லி பார்த்து எழுதுனாங்கன்னா கரெக்டாக எழுதிடுறாங்க. சரி போக போக ட்ரெயின் ஆகிக்குவாங்க. இந்த லீவில் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். தமிழ் வந்து ஆனாவனாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிக்கோஷிலாம் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருந்தாங்க, சரி டக்குன்னு படிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா இடையில வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சர்க்குலர் வந்துட்டு வெட்னஸ்டே வந்து மாசி மகம் லீவ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே அன்றைக்கி லீவுன்றதுனால தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சரி தேர்ஸ்டே போஸ்ட்பான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃப்ரைடேக்கு போஸ்ட்பான் பண்ணிவிட்டு ஃப்ரைடே இருந்த சயின்ஸ் எக்ஸாமை தூக்கி தேர்ஸ்டேக்கு போட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டே சயின்ஸ் எக்ஸாம் வர மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் இடையில 2 நாள் கேப் இருக்குது. அடுத்த நாள் வந்து ஸ்கூல் ஃபுல் டே இருந்தது டியூஸ்டே. ஸோ அன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து ஸ்கூலில் சயின்ஸ் தான் படிக்க வைப்பாங்க அப்படின்றதுனால நான் வீட்டில் தமிழே படிச்சுட்டு இருக்கட்டும் பொறுமையான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே தமிழ் தான் வந்து படிக்க விட்டேன். அடுத்த நாள் காலையிலேயும் வீட்டில் இருந்து தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலில் போயிட்டு சயின்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு திருப்பி ஈவினிங்கும் வந்து
வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தமிழ் தான் படிக்க விட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வெட்னஸ்டே இருந்தது பாருங்கள், அப்பயும் காலையில் 10 மணி வரைக்கும் நான் தமிழ் தான் படிக்க விட்டுட்டு வெட்னஸ்டே வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் எக்ஸாம் சயின்ஸ்க்கே படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா சயின்ஸ் ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சிருக்காங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சயின்ஸு கொஞ்சம் வந்து சொதப்பிடி தான் இந்த வாட்டின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், பேப்பர் வந்தால் தான் தெரியும். அவங்களே தான் ஃபுல்லாகவே படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு நான் வேணால் கொஷினை கேட்கட்டுமா, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நானே படிச்சுக்கிறேன்னு சொல்கிறப்பே ஒரு என்னடா இது, நம்ம கேட்குறேன்னு சொன்னால் டக்குன்னு கேளுங்கம்மான்னு சொல்லுவா. நானே படிச்சுக்கிறேன்னு சொல்லியா, அப்போ சரியாக படிக்கலையான்னு கேட்டால் பிக் கொஸ்டின்ஸு அப்படின்னு இழுத்தா. ஓகே, ஏதோ ஒன்று சரியாக படிக்கல அப்படின்ற மாதிரி தோணுச்சதுனால நம்ம கேட்டுட்டு நம்மளும் டென்ஷன் ஆகிக்க வேணான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏதாவது படித்து இந்த மாதிரி எழுதிட்டு வரட்டும், எப்படி இருந்தாலும் வந்து ஃபெயில் ஆக போகிறதில்ல. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டாப்பராக இருந்துட்டு இந்த வாட்டி ரொம்ப மோசமாக இறங்கி போயிடக்கூடாது, கொஞ்சமாவது ஓரளவுக்கு மார்க் எடுத்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் அவங்களே தான் படிக்க சொல்லியிருந்தேன். சர்க்குலர் வந்துடுச்சு அப்படின்றனால எனக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. சயின்ஸ் வந்து சில பிடிஎஃப்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு அவங்களே படிக்க சொல்லிவிட்டு நான் கிச்சன் க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸோட டோர்லாம் வந்து பெயிண்ட் வந்து தெரிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழுத்தம் கிராச்சும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தின்னர் வச்சு தான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிச்சன் க்ளீனிங்கில் நீங்கள் டோருக்குலாம் அப்ளை பண்ண ஆயில் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்போ யோசிக்கல, என்ன ஒன்றும் ஆயிலாம் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் தோணுது, நான் ஒரு வீடியோவில் வந்து தின்னர் வச்சு க்ளீன் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டோரோட கேபினட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டப்போ அவங்களே தின்னர் வச்சு தான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ரொம்ப படிஞ்ச கரை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தின்னர் வச்சு க்ளீன் பண்ணலாம், பார்த்து ரொம்ப அழுத்தம் இல்லாமல் லைட்டாக தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் தின்னர் வச்சு க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட்லாம் வந்து செகண்ட் கோட்டு விண்டோவுக்குலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சுற்றி அந்த பெயிண்ட் ஒட்டி இருந்தது, டோரில் சுற்றி ஒட்டி இருந்தது டைல்ஸில், அதெல்லாமே தொடச்சி எடுத்த தின்னர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேபினட்ஸோட மேலே தெரிச்சிருந்தது, தரையில் வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் கொட்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறி டைல்ஸ்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்றனால கேபினட்ஸ்க்கு மேலே கண்ட ஷீட்லாம் எடுத்துகிட்டு அங்கேயுமே ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிச்சு. வீடு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டாங்க. ஸோ அந்த டஸ்ட்லாம் பறந்து போய் அதில் ஒட்டி இருந்தது. ஸோ அந்த ஷீட்டை வந்து துவைக்கி போட்டுடலாம், இதுக்கப்புறம் தேய்க்கிற வேலையெல்லாம் இல்லை வீட்டுக்குள்ளே அப்படின்றனால ரொம்ப டஸ்ட்டெல்லாம் இல்லை. ஃபியூச்சரில் ஃபுல் டீப் க்ளீனாக கிச்சன் வந்து பண்ணுறப்ப மேலே ஷீட்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வேறு ஏதாவது போடலாமா, இல்லை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல இப்போ டேபிள் எல்லாம் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருக்கோம்ல, அது மாதிரி மேலே எங்கேயும் கேபினெட் மேலே ஒட்டி விடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அவங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்கள். வால் ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டி விட்டுடலாமா, இல்லை ஏதாவது ஷீட் போட்டுட்டு அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வால் ஸ்டிக்கர் ஒட்டினா கூட வந்து படிஞ்சு போச்சுன்னா திருப்பி நம்ம தான் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கணும். ஷீட்னா டக்குன்னு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிட்டு வேறு ஏதாவது போடுறதுனாலும் மாற்றிக்கலாம். நீங்களும் உங்களோட சஜஷன்லாம் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேலெல்லாம் ஏறி எல்லாத்தையுமே டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டு அந்த டைல்ஸில் இருந்த பெயிண்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கீழே தரையில் இருந்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஒரு ரவுண்ட் லைட்டாக வந்து மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவுனேன், கவுண்டர் டாப்லாம் தொடச்சி விட்டுட்டு திருப்பி ஒரு ரவுண்டு மாப் அப்படியே போட்டு விட்டு செகண்ட் ரவுண்டு மேட்டை போட்டு விட்டுட்டு கிச்சன் க்ளீனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு வறண்டாவில் தான் இன்றைக்கி பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் க்ளீன் பண்ணணும். பெயிண்ட் தரையில் கொட்டியிருக்கெல்லாம் கையோட க்ளீன் பண்ணினாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மேலோட்டமாக வந்து க்ளீனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஆனால் கிச்சனில் கொஞ்சம் டீப்பாக வந்து அந்த பெயிண்ட்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். கேபினெட்ஸில் பட்டிருக்கிறதுலாம் நான் அப்போ தான் பார்த்தேன், நிறையா பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோடையே க்ளீன் பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. நைட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 10:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வெளியில் லைட் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த கிரில்லை வந்து எடுக்கலாம் கிளிப்பிங் பார்த்தா கலரே சுத்தமாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் சரி உள்ளெல்லாம் லைட் அமைத்து விட்டுட்டு பார்த்தா பார்க்குறதுக்கு கிளியராக தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கலர் எப்படி இருக்குது, இந்த கலரில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக விசிபிளாக அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. மற்ற கலர்ஸ்லாம் அடிச்சிருந்தோம்னா பெயிண்ட் உறிஞ்சிச்சுன்னா தெரியாது. இது வந்து விசிபிளாக உள்ள இருக்க கலர் தெரியுது அப்படின்னால இது பெயிண்ட் கொஞ்சம் நம்ம எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டு அப்பப்போ டச் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. சுற்றியெல்லாம் வந்து ரொம்ப உரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த தாழ்பால் போகிற இடத்துக்கிட்ட உறிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்த அடிக்கடி நம்ம டச்சப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.